வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் பூசணிக்காய் பால் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது இந்த கூட்டோட டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம குக்கரில் செஞ்சிடலாம். இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பூசணிக்காய் பால் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கூட்டு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை தண்ணிலாம் வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா டீ குடிக்கிற கிளாஸால் ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா நமக்கு காயிலேருந்து வேறு தண்ணி விட்டு வெந்து வரும். அதனால் தண்ணி ரொம்ப கம்மியான அளவு சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி பழம், ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் பூசணிக்காயும் ஒரு கீத்து ஃபுல்லாக பெரிய கீத்தாக இருந்தது, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு இது கூடவே சேர்த்துக்குவோம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்குங்க. வெந்ததுக்கப்புறம் அது நமக்கு கரைஞ்சி வரும். அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கூட்டில் முழுசாகவே இருக்கும். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். கூட்டுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு தடவை. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 2 விசில் வச்சாலே போதும். நல்லா வெந்து வந்துடும். இந்த காய், பருப்பு எல்லாமே, பருப்பெல்லாம் நம்ம ஊற வச்சு சேர்த்துருக்கிறதுனால நல்லா வெந்து வந்துடும். இப்போ அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு கடைசியாக அதுக்கு தாளிப்பு கொடுத்தோம்னா போதும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிடும் இந்த பூசணிக்காய் கூட்டு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். 2 விசில் மட்டும் வச்சாலே போதும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கூட்டு பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பருப்பு, காய் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். பருப்பெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. தண்ணியோட அளவும் பாருங்கள் கரெக்டான அளவாக இருக்குது. நான் சொன்ன அளவு வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். இப்போ லைட்டாக இதை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது ஒரு தாளிப்பு கொடுத்துப்போம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன், ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு அந்த தாளிப்பை இந்த கூட்டில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. இதில் தண்ணிலாம் நம்ம எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த கூட்டை அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடணும். கடைசியாக அதில் பார்த்திங்கன்னா நல்ல திக்கான தேங்காய் பால் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப நாளைக்கு கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு மாறிடும். அதே போல் திக்காக ஒரு அரை கப்பு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ கூட்டோட பக்குவம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா நம்மளோட பூசணிக்காய் பால் கூட்டு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க. தேங்காய் பால் சேர்க்குறது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூட்டு சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.